Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wahda wassalatu wassalamu ala man la nabiyya ba'da. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Al-Quran விளக்க வகுப்பு தொடரிலே இன்று சூரத்துல் லைல் பற்றிய குரானிய விளக்கத்தை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் லைலை பொறுத்தவரைக்கும் இதனுடைய தர்தீபு திலாவா ஓதுகின்ற அந்த ஓடரில் ஒழுங்கில் 92வது சூறாவாக இந்த சூறா காணப்படுகிறது. இது மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூறாவும், அதே போல தர்தீபு நுசூலுடைய அடிப்படையில் 9வது சூறாவாகவும் 9வது வசனமாகவும் இது கணக்கெடுக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவை பொறுத்தவரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பண்புகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சூறாவாக இது காணப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய விடயத்தில் தான் இந்த சூறா இறக்கப்பட்டதாகவும் தஃப்சீர் இமாம்கள் எங்களுக்கு கூறுகிறார்கள். இந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ், லவ் உஸின ஈமானு அபீ பக்கர் பிஈமானி அஹ்லில் அர்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஈமானையும் இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுடைய ஈமானையும் நிறுத்து பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஈமான் தான் கனதியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஈமானில் அதிகமான வலுவான ஒரு மனிதராக காணப்படுகிறார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, இந்த உலகத்தில் நான் ஒரு நண்பனை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹத்து அபா பக்ரின் ஹலீலா. இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு நண்பனை நான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அபூபக்கரை தான் தேர்வு செய்வேன். மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை கட்டுகின்ற அந்த நேரத்தில் பல வழிகளை வைத்தார்கள். வீடுகளோடு மஸ்ஜிது நபவியும் ஒட்டியதாக இருந்தது. வீடுகளிலிருந்து டைரக்டாக மஸ்ஜிது நபவிக்கு வர முடியும். கொஞ்ச காலத்துக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் எல்லோருடைய அந்த வீட்டினுடைய வாயில்களை மடைத்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய வீட்டு வாயிலை மட்டும் விட்டார். அதே போல இந்த உலகத்தில் வாழுகின்ற போதே ரசூலுல்லாஹ்வுடைய முஸல்லாவை இமாமத்தை கொடுத்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்ற போது, மெல்ல நடந்தார் முந்திவிட்டார் என்று சொல்றார். இந்த உலகத்தில் மெல்ல நடந்தார், ஆனால் எல்லா விடயத்திலும் முந்திவிட்டார். உதாரணமாக ஒரு போருடைய களத்தில் சந்திப்பதற்காக செல்லுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களிடத்தில், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறார்கள், இந்த நேரத்தில் நான் அதிகமாக கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை முந்த வேண்டும் கொடுக்கின்ற விடயத்தில். உடனேயே சஹாபாக்கள் கொண்டு வருகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பெரும் ஒரு தொகையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உமரே, நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள்? என்னுடைய குடும்பத்துக்கு அரைவாசியை வைத்துவிட்டு என்னுடைய அரைவாசி சொத்து அனைத்தையும் கொண்டு வந்தீர்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குறைவாகத்தான் கொண்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று. அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர அனைத்து சொத்துக்களையும் எடுத்து வந்து விட்டேன். என்னுடைய வீட்டில் இருந்த அனைத்து சொத்தும் தான் நான் கொண்டு வந்த அந்த பணம் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்ன போது அந்த இடத்திலும் அபூபக்கர் வந்துவிட்டார். ஆகவே கொடுப்பதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை முந்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அதே போல மிஹராஜுடைய ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா செயற்பாடுகளையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மைப்படுத்தினார். மிஹராஜுடைய பயணத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன போது முதலாவது ஏற்றுக்கொண்டவர் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான். ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவரை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அப்படி கொடுப்பார். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த அந்த நேரத்தில் அவருடைய தகப்பனார் கேட்டார், ஏன் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்து கொடுத்து அடிமைகளை விடுதலை செய்தீர்கள்? இஸ்லாத்தில் செல்வந்தர்கள் தப்பித்துக் கொண்டார்கள், அடிமைகள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணம். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக காணப்பட்டார். அனைத்து அடிமைகளையும் விடுதலை செய்து விடுவார். அந்த நேரத்தில் தகப்பன் கேட்கிறார், அனைத்து சொத்துக்களையும் கொடுத்து கொடுத்து அடிமைகளை நீ விடுதலை செய்கிறேன், ஒரு நல்ல பலசாலியான நல்ல உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு அடிமையை தெரிவு செய்தால் உனக்கு ஒரு சார்பாக இருக்கும் தானே என்று அறிவுரை சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் செய்யக்கூடிய இந்த செயல் அல்லாஹுக்காக மாத்திரம்தான், யாருக்காகவும் நான் இந்த செயலை செய்யவில்லை என்று இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய நேரம், காலம், சொத்துக்கள், செல்வங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பண்புகளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூராவில் சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், அதை ஆரம்பிக்கின்ற போது சில சத்தியங்களை கொண்டு ஆரம்பிக்கிறார். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலக ذكر والأنثى. இருள் மூடிக்கொள்ளும், இருள் சூழ்ந்து கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, இருளை அகற்றக்கூடிய வெளிச்சம் வருகின்ற போது ஏற்படுகின்ற அந்த பகல் மீது சத்தியமாக, வமா ஹலக ذكر والأنثى, ஆணையும் பெண்ணையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், இன்ன சஅயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறது, அது பலவிதமாக இருக்கிறது. அதாவது எவ்வாறு இரவும் பகலும் வித்தியாசமாக இருக்கிறதோ, ஆணும் பெண்ணும் நடத்தையில், பேச்சில், செயற்பாடுகள் எவ்வாறு வித்தியாசமாக இருக்கிறீர்களோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியும் வித்தியாசமாக இருக்கிறது. இன்ன சஅயக்கும் லஷத்தா,